ஹேர் லாஸுக்கு வந்து மினாக்ஸ்டைல் இல்லாமல் சைட்லலாம் வெள்ள முடி வருது மேடம். இது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது? ஹேர் ரிமூவல் மெத்தட் இஸ் லேசர். இதனால தான் மேம் 2 பாட்டிலாக நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கின் டைப்பை பொறுத்து தானோ தவிர நாட் நெசசரிலி ஃபீமேல்ஸுக்கு வேறு. எந்த சைஸில் இருந்தால் அந்த மாதிரி ஹோம் ரெமெடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீம் போட்டு 5 நிமிஷத்தில் அது பொசுங்கி வெளியே வருதுன்னா, ஈவன் நான் மேரிட் கப்புள் ஸ்கூலில் கூட நம்ம அந்த மாதிரி பார்க்குறது கிடையாது. மேம் சில கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோவர்ஸ் அமைச்சிருக்காங்க. ரொம்ப என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கேட்டது என்னென்னா, மேம் இது ரொம்ப சின்ன வயசில் நான் பார்த்தது, இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு புண்ணு வரும், அது எச்ச புண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஏஜில் வருது? பட் ஈவன் நான் மேரிட் கப்புள் ஸ்கூலில் கூட நம்ம அந்த மாதிரி பார்க்குறது கிடையாது. இது வந்து இட்ஸ் நாட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். இது வந்து ஆங்குலர் கியூலைட்டிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். கரெக்டாக இந்த எட்ஜில் மட்டும் நமக்கு புண்ணு வரும், வாய் திறக்கவே முடியாது, லைட் ஓப்பன் பண்ணால் நல்லா வலிக்கிறோம், எரியும், இங்கே இழுக்கும், அதெல்லாம் தட்ஸ் கால் ஆங்குலர் கியூலைட்டிஸ். குழந்தைங்களுக்கு மெயினாக வரது காரணம் 2. ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி சலைவா இங்கே வந்து தங்கிட்டே இருக்கிறனால அதை அரிச்சு புண்ணாகிறது. 2வது பி டெஃபிஷியன்சி. ஸோ பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா இட் வில் கெட் பெட்டர். இவ்வளோ சிம்பிளாக தான் இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் அது காரணம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க மேம். மேம் இது பர்சனலாக எனக்கு நடந்த கொஸ்டின். அது என்னென்னா, நான் ஸ்கூல் டேஸில் அப்போது வீட்டில் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு தான் போவேன். ஆனால் திடீர்னு அதே கம்பெனி வந்து மென் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக போட்டாங்க. ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி க்ரீம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஸோ நீங்களும் அப்படி தான் மென்ஸ் ஃபீமேலுக்கு தனியாக பிரித்து கொடுக்குறீங்களா? No, not at all. அதாவது it could be partly true. For example, ஒரு உங்கள் ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன், she might have little delicate skin. அவங்களுக்கு ஒரு தின் மாய்ஸ்சரைசர், வெரி ஜெல் பேஸ்ட் ஆர் இன்னும் ரொம்ப சீரம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் மாதிரி இருந்தாவே போதும். உங்களுக்கு நல்லா திக்காக ஸ்கின் இருக்குன்னா சேம் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு அந்தளவுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்காது. ஸோ ஐ மைட் கிவ் யூ மச் திக்கர் மாய்ஸ்சரைசர். ஸோ அது ஸ்கின் டைப்பை பொறுத்து தானோ தவிர நாட் நெசசரிலி ஃபீமேல்ஸுக்கு வேறு மேல்ஸுக்கு வேறுன்னு கிடையாது. க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போது இப்படி அப்ளை பண்ணணுமா, இப்படி அப்ளை பண்ணணும்? டஸ் நாட் மேட்டர், நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, மீனுக்கு செதில்லாம் இப்படி தான் இருக்குது, அதனால் நீங்கள் ரிவர்ஸில் தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. இதனால் புதுசாக இருக்கே, சரி அதனால் உங்ககிட்ட கேட்கலாம் இருந்தேன். பண்ணால் மட்டும் போதும், எப்படி அப்ளை பண்ணாலும் ஓகே. பட் ஒரு சீரம் க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து க்ளீன் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஹேண்ட்ஸ் க்ளீனாக இருக்கணும். இதை 2 மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, இது ஒரு ஃபன்னியாக எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. க்ரீம் அப்ளை பண்ணுறோம், கையில் இப்படி தேய்ச்சிட்டு பண்ணுறோம், அப்போ கையில் தானே ஒட்டும், எப்படி ஃபேஸில் ஒட்டும் அப்படின்றது? தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. க்ரீம் நீங்கள் இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறீங்களா, டேக் 2 pumps, டாட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக வைங்க, மெதுவாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், மோர் தென் இனஃப். ஐயோ, நீங்கள் கையில் வந்து தேய்க்கும் போது யூ வேஸ்ட் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட். தப்பு எதுவும் கிடையாது, பட் ஜஸ்ட் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட் வேஸ்டேஜ். இதனால தான் மேம் 2 பாட்டிலாக நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு தான் இந்த பாயிண்ட், ப்ளீஸ் நோட் திஸ் அப்படின்னு. மேம் இன்னொன்று வந்து ஷேவ் பண்ணும்போது அப்போட ரேசர் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது நிஜமாவே ட்ரூ. ஃப்ரிக்ஷன் அதிகமாக கொடுக்குறோம் இல்லைங்களா? when you are going against the direction of hair follicle, you give a lot of friction. அந்த ஃப்ரிக்ஷனால் உங்களுக்கு பிக்மெண்டேஷனும் வரும், அந்த ஸ்கின் ரஃப்னஸும் வரும். அதனால் முடி நல்லா திக்காக வரும்ன்றது தட் இஸ் நாட் ட்ரூ. இது தெரியாமல் ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸில் போடுங்க, நான் மீசை திக்காக வரும்னு சொல்கிறதுலாம் நானே பண்ணியிருக்கேன் மேம். அப்போது லேடிஸ் வந்து ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா வீடியோஸ் பார்க்குறேன். ரேசர்ஸ் யூஸ் பண்ணலாமா லேடிஸ்? பண்ணலாம். the first safest hair removal method is laser hair reduction. 2வது ரேசர் தான். அந்த ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் தாராளமாக. ரொட்டேட்டிங் ட்ரிம்மர்ஸ் வேண்டாம், அந்த யூனிடைரெக்ஷனல் ட்ரிம்மர்ஸ் இருக்கு இல்லைங்களா, that you can. ஏன் ரொட்டேஷன் வேண்டாம் மேம்? ஃப்ரிக்ஷன், again more chance of ingrowth. ஓகே மேம், இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாலலாம் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இந்த வேக்ஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. எது சேஃப் அண்ட் ஹேரை அந்த புல் பண்ணி வெளியே எடுக்கிற எந்த ஒரு மெத்தடுமே சேஃப் கிடையாது. இட் குட் பி வேக்சிங், இட் குட் பி த்ரெட்டிங், எதுவுமே சேஃப் கிடையாது. அதே மாதிரி இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆயுர்வேதிக்கோ இல்லை கெமிக்கல் பேஸ்டோ, நீங்கள் அந்த க்ரீம் அப்ளை பண்ணி 5 minutesல ஹேர் பொசுங்கி வருது அப்படின்னா அது எவ்வளோ ஹார்ஷாக இருக்கணும்? முடி அவ்வளோ சீக்கிரம் உங்களால் பொசுக்க முடியுமா? அந்த க்ரீம் போட்டு 5 நிமிஷத்தில் அது பொசுங்கி வெளியே வருதுன்னா இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் இட் குட் டூ டு யுவர் ஸ்கின். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, இன்க்ளூடிங் இன்டிமேட் ஏரியாஸ், ஜெனிட்டல் ஏரியாஸ்லையுமே த சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் ஹேர் ரிமூவல் இஸ் லேசர். ஓகே, லேசர் எஸ், ஜெனிட்டல் ஏரியாவுக்கும் லேசர் தான். இட் இஸ் 100% எஃபெக்டிவ். ஸ்கின்னை தாண்டி லேசர் எங்கேயும் போகாது. ஓகே மேம், பட் அது கொஞ்சம் பப்பி ஷேஃபாக வேறு இருக்குமே, லேசர்ஸ் அங்கெல்லாம் பண்ணுறாங்கன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி வந்து நாட் ஜஸ்ட் செலிபிரிட்டிஸ், இப்போ காமன் பீப்புளே தே டூ லேசர் ஃபார் த என்டையர் பாடி. இட்ஸ் பிகம் வெரி காமன். இப்போ முதல் மாதிரியெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், இன்னும் ஒருத்தர் இருக்கார் மேம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா,
இந்த ஃபேஸில் இருக்கிற வாட், இந்த கழுத்தில் இருக்கிற வாட்டுக்கெலாம் வந்து ஒரு ஆசிட் காமிச்சு அதை ரிமூவ் பண்ண முடியும்னு வீடியோ போட்டார். அது யாரும் இல்லை, நான் தான். ஒரு 2 years பேக் போட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வாட் வேறு, டேக்ஸ் வேறு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போது அந்த வீடியோவில் போட்டது நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். ஆனால் ஃபேஸில் நான் யூஸ் பண்ண சொல்லவே இல்லை அந்த வீடியோவில். பட் அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நீங்கள் சொல்லவும் இல்லை. எந்த சைஸில் இருந்தால் அந்த மாதிரி ஹோம் ரெமெடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? நீங்கள் வாட்டுக்கும் சரி, அதே மாதிரி ஸ்கின் டேக்கும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. யூ கம் டு அ டாக்டர், நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம் இது வாட்டு அது டேகான்னு. வாட்டுக்கு, அதுவும் இங்கெல்லாம் இருக்க வாட்டு கிடையாது, உள்ளங்காயில் இருக்க வாட்டுக்கு மட்டும் அந்த பெயிண்ட் வைக்கலாம். ஓகே. பிகாஸ் அந்த பெயிண்ட்லலாம் உங்களுக்கு ஒரு லெவல், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் இருக்கும். என்ன பண்ணுது, நல்லா அந்த வாட் டிஷ்யூவை பேர்ன் பண்ணி எடுக்குது, கெமிக்கல் பர்ன்ஸ் காஸ் பண்ணுது. அதனால அந்த வாட் டிஷ்யூ வெளியே வந்துடுது. ஸோ உள்ளங்காயில் ரிஸ்க் ஆஃப் பிக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ இங்கே வைக்கலாம். அதே ஆசிடை நீங்கள் முகத்தில் வைக்கும் போதோ இல்லை வேற எங்கேயா ஸ்கின்ல வைக்கும் போதோ ரிஸ்க் ஆஃப் பிக்மெண்டேஷன், ரிஸ்க் ஆஃப் பர்ன்ஸ், ரிஸ்க் ஆஃப் லாங் டைம் ஸ்காரிங் நிறையா இருக்கும். ஸோ அங்கே எல்லாம் கோ ஃபார் இன்க்ளினிக் ப்ரொசீஜர்ஸ். உள்ளங்கால நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் வாட் பெயின்ஸ் எல்லாம். ரைட். அப்படியே வந்து நைஸாக முடிக்கும் வந்துடுவேன் நான். முடி வளர்த்தாச்சு, சரி ஓகே. சைட்லலாம் வெள்ளை முடி வருது மேடம், இது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது? ஏதாவது வெள்ளை முடி வரதை தடுக்க முடியாது, வெள்ளை முடி வந்ததை ரிவர்ஸும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், ஃபர்தர் வெள்ளை முடி வர ரேட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம பாப்புலேஷனுக்கு, நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு 20-25 மேலே வந்தாவே அது நார்மல் நரை தான், இளநரை கிடையாது. இந்த டீனேஜ்லலாம் வரலாம் தான் இளநரை. இளநரையுமே சப்போஸ் உங்களுக்கு ஜெனட்டிக்னால தான் வருது, அம்மா அப்பாவுக்கும் அதே மாதிரி ஏர்லியாக நரைச்சிருச்சு, ஒரு ஃபேமிலி யாருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாக நரைச்சிருச்சு அப்படின்னா பெருசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் இஃப் இட் இஸ் டியூ டு நியூட்ரிஷன் டெப்ரிவேஷன், அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள் இல்லாதனால, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறனால வருது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும்போது ஓரளவுக்கு வெரி ஸ்மால் எக்ஸ்டென்ட் ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் இன்னும் ஃபர்தர் வரதை நல்லா ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ பில்லர்ஸ் ஆஃப் ஸ்லோயிங் ஆஃப் யோர் கிரே ஹேர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஸ்லீப் ஏர்லி, as early as possible and you wake up early. இது ஒன்று. ரெண்டாவது, நல்ல நியூட்ரிஷியஸான ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட் எடுத்துக்கங்க. நிறைய பெரிஸ் எடுத்துக்கங்க, கேப்சிகம் இன்க்ளூட் பண்ணுங்கள், ஸ்ப்ரவுட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள், வால்நட்ஸ் எடுத்துக்கங்க, இதெல்லாம். மூணாவது, ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ணிக்கங்க. நாலாவது, ஸ்மோக்கிங் ஹேபிட் என்றைக்கு வேண்டாம். அஞ்சாவது, யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு டெர்மட்டாலஜிஸ்ட். நிறைய கிரே ஹேர் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சீரம்ஸ் இருக்குது. இட் மைட் ஒர்க், மைட் நாட் ஒர்க், கேரண்டி கிடையவே கிடையாது. கிவ் இட் அ ட்ரை ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ். ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் திரும்ப டார்க் ஹேர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ. ஒர்க் அவுட் ஆகலையா, யூ கேன் ஸ்டாப் இட். பட் நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் அந்த ப்ராடக்ட் ஹெல்ப். எந்த ப்ராடக்ட்டுமே அந்த மாதிரி தான். நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யோர் டீத் ஹெல்த் கோஸ் டவுன் த ஹில். அதே மாதிரி தான் ஒன்று மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் லைஃப் லாங். மேம், சில கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோவர்ஸ் அமைச்சிருக்காங்க, ரொம்ப என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க. கேட்டது என்னென்னா, இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸுக்கு ஹோம் ரெமெடி ஏதாவது சொல்லுங்களேன்றாங்க. ஸ்கேல்ப் சொரியாசிஸ் டெஃபினட்டாக இன்க்ளினிக் ட்ரீட்மெண்ட் தேவை, நம்ம மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் அது வெறும் லோஷனாக மட்டும் இருக்கும், கொஞ்சம் சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும்போது அப்பப்போ வி யூஸ் டேப்லெட்ஸ் ஆல்சோ. பட் நம்ம வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று சன் எக்ஸ்போஷர் ஹெல்ப்ஸ் வித் சொரியாசிஸ், அந்த ஏர்லி மார்னிங் சன் எக்ஸ்போஷர் அதை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, சொரியாசிஸ்க்கான மெயின் ட்ரிகரே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்மோக்கிங் தான். இது ரெண்டு இருந்தால் கட் இட் இமீடியட்லி. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ட்ரை அண்ட் மேனேஜ் இட் பெட்டர். என் ஃப்ரெண்டும் சொன்னான், அவன் ஸ்மோக் பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணுறான், எதை கண்டதாக சாப்பிட்றான், அவனுக்கெல்லாம் முடி நல்லா இருக்குது, எதுவுமே பண்ணாத எனக்கு தான் இப்படி மண்டை ஏறிக்கிட்டு போகுதுன்றாங்க. இது எனக்குமே இது ரிலேட்டபிள் தானே? எஸ் எஸ், ஜெனட்டிக்லி பிளெஸ்ட் அவங்கெல்லாம். எல்லாத்துக்கும் ஒரு விதி விலக்கு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா, ரோட்டில் ஒருத்தர் பெகர் இருக்காரு, அவருக்கெல்லாம் ஏதாவது பண்ணுறாரா, நான் கேர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு அந்த டவுட் எனக்குமே இருக்கு. அப்போ நமக்கு பதில் கிடையாதுங்க. இல்லை, உண்மைதான் மேம், எல்லா பாடியும் ஒன்று கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஓகே. இன்னொருத்தவங்க வந்து ஹேர் லாஸுக்கு வந்து மினாக்சிடைல் இல்லாமல் ஜிஎஃப்சி வச்சு மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அதான், சப்போஸ் அவரோட ஹேர் லாஸ் வந்து ஒரு டெம்பரரி ஹேர் ஷெட்டிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவருக்கு அப்புறம் ஒரு ஹேர் லாஸ் வந்திருக்கு அவருக்கு, ஆர் ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ஹேர் லாஸ் வந்திருக்குன்னா ஜிஎஃப்சி கூட தேவையில்லை. நம்ம டைம் கொடுத்தா தானாகவே இட் வில் கெட் பெட்டர். நம்ம பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அப்போதைக்கு டெஃபிஷியன்ஸாக இருந்தால் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணால் போதும். ஆஸ் யூஷுவல் ஒரு குட் டயட், ஒரு குட் ஸ்லீப் ரொட்டீன், டோன்ட் ஸ்மோக், இது பண்ணாவே போதும். பட் சப்போஸ் அவர் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா பற்றி பேசுகிறார் அப்படின்னா, எஸ், அப்போது மினாக்சிடில் இல்லாமல் வேறு சீரம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் தே வில் நாட் பி அஸ் எஃபெக்டிவ் அஸ் மினாக்சிடில். ஓகே. பட் காஸ்ட் டு எஃபெக்டிவும் பார்க்கணும், ஏன்னா அதில் லாங்கர் த ரன் நம்ம அதில் இருக்க போகிறோம் அப்படின்றதுனால. ஏன்னா இதை நானுமே ஃபேஸ் பண்ணேன் மேம். நான் ஒரு ரீசெண்டாக ஒரு சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
பட் அதுக்கு பதில் மினாக்சைல் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு ஒரு பக்கத்தில். ஆனால் 2 நாள் விடும்போது எனக்கு அது அந்த கொஞ்சம் ஷெட்டிங் பயம் வந்துருச்சு. சரி வேண்டாம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், ஏன்னா ஏஜும் ஆயிடுச்சு, இதனால் ஹேர் லாஸும் ஆக போகுதுன்றதுனால அந்த ரிஸ்க்கை எடுக்கலைண்ணா. மேம் நெக்ஸ்ட் கொஷின் வந்து வயசு அவருக்கு 19 தான், ஆனால் இப்போவே வந்து அவருக்கு ஹேர் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இவர் மட்டும் இல்லை மேம், நான் இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து 18, 17, 21 அந்த டீனேஜ் தாண்டினவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் சொல்கிறாங்களே. என்ன மேஜர் காசாக இருக்கும் மேம்? ஜெனட்டிக் ஒன்று, 2வது லைஃப் ஸ்டைல். ரொம்ப லேட்டாக தூங்குறது, ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு தூங்குறது, தட்ஸ் வேர் வி ஆல் ஷுட் ஸ்டார்ட் வித். கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி பழகணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் நிறையா வந்துருச்சு, ஈட்டிங் அவுட் சைட். ஸோ ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி தீஸ் டேஸ். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்குறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி ஃபுட் மாற்றிக்கலாம், வேறு என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம், நிறைய என்கிட்ட கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் பப்ளிக் அப்படின்னா, வெறும் லைஃப் ஸ்டைல் மட்டுமே எவ்வளோ கரெக்டாக வச்சுருந்தாலும் சில கண்டிஷன்ஸுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்காமல் எவ்வளோ சூப்பராக லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தாலும் நமக்கு அந்த பெத்தாலஜி அட்ரஸ் ஆகாது. மேபி ஓரளவுக்கு சிவியாரிட்டி குறையுமோ தவிர அந்த ரூட் காஸ் நமக்கு அட்ரஸ் ஆகாது. 2வது அதே மாதிரி அந்த பெருசாக கட்டி ஆக்னி வரும்ல, அவங்களுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே ஆக்னி இருக்கா, லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்ணால் எஸ் இட் வில் கெட் பெட்டர். பட் அந்த கட்டியாக ஸ்கார் கொடுக்கக்கூடிய ஆக்னி இருக்கிறவங்க they need to டேக் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். எவ்வளோ லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்ணாலும் அது மட்டுமே நமக்கு பத்தாது. பட் இப்போ அந்த டீனேஜர்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே நானும் அதை நோட்டீஸ் பண்ணது, பேஷன்ஸ் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நான் இப்படி சொல்லும் போது என்ன இவன் பூமர் மாதிரி பேசுகிறான்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நான் அந்த ஏஜில் இருக்கும்போது நானும் அப்படி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காவது நான் வந்து சோஷியல் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மேம். அந்த ஜென்சி க்ரௌட் நான் நிறைய பார்க்குறேன். தேர் டு ஃபிட்னஸ் ஆல்ரெடி, தேர் டு ஈட்டிங் ஹெல்த்தி ஆல்ரெடி. நல்லா இருக்குது. த ட்ரெண்ட் இஸ் ஸ்லோலி சேஞ்சிங். ஸோ இன்னொருத்தர் கேட்குறாரு, இப்போது அந்த நம்ம வைட்டமின் சி பற்றி பேசணும், அந்த சீரம் வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாரு. எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் கிவ் இட் 12 weeks டைம். எஸ், 3 மாதம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் வருதா வரலையான்னு. 3 months தாண்டியும் நமக்கு பெரிய அளவில் நமக்கு அது இம்பாக்ட் கொடுக்கல, எந்த ஒரு ரிசல்ட் நமக்கு பெருசாக காட்டலை அப்படின்னா யூ கேன் பெட்டர் அவாய்ட் இட். அதுக்கு மேலே அது பெருசாக நமக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. மேம் ரீசெண்டாக வந்து ஒரு கொலாஜின் வந்து நான் யூஸ் பண்ணதுனால அதை போட்டிருந்தேன். எனக்கு பர்சனலாக ஒரு வேளை அது சாப்பிட்டுமே எனக்கு இது நல்ல க்ளோ கொடுத்துருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குமே இருக்குது. கொலாஜின் நிஜமாவே வந்து ஸ்கின்னுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்களா? ஸ்கின் இஸ் மேட் அப் ஆஃப் கொலாஜின். ஸோ ஆப்வியஸ்லி எஸ். பட் நம்ம ஓரல் கொலாஜின் எடுக்கிறனால தான் நமக்கு நல்ல ஸ்கின் இருக்குமா, நல்லா க்ளோ ஆகுமானா அந்தளவுக்கு நான் க்ரெடிட் கொடுத்துட மாட்டேன். உங்கள் டயட் நல்ல கொலாஜின் ரிச்சாக இருக்குது, நீங்கள் நல்லா போன் ப்ராத்லாம் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி கொலாஜின் சிந்தசிஸ் அண்ட் கொலாஜின் பிரேக் டவுன், இந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிவ் ஃபுட்ஸ் லைக் வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், அகேன் பெரிஸ், ஸ்ப்ரவுட்ஸ், கேப்சிகம், வால்நட்ஸ், இந்த மாதிரிலாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதும். நம்ம கொலாஜின் சப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என் ப்ராக்டிஸில் யாருக்கு கொலாஜின் சப்ளிமெண்ட்டாக கொடுப்பேன், லைக் இன் யோர் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னா பீப்புள் தட் ஆர் அண்டர்கோயிங் கொலாஜின் ரீஜெனரேட்டிவ் தெரப்பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆக்னே ஸ்கார் பண்ணுறது, MNRF பண்ணுறது, CO2 லேசர் பண்ணுறது, இந்த மாதிரி. அதே மாதிரி இன் பெரிமெனபாசல் ஃபீமேல்ஸ் ஒரு 35+ பேட்லிங் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ், அவங்களுக்கு கொலாஜின் எஸ், அதாவது ஆன் டாப் ஆஃப் அன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர் மெடிக்கல் ரொட்டீன் இது ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம். கொலாஜின் எடுக்கிறதுனால ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் பெரிய அளவு இம்பாக்ட் இல்லை. அவங்க ஆல்ரெடி ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் தேர் லுக்கிங் ஃபார் சம்திங் டு ஆட் ஆன் டாப் ஆஃப் இட். அவங்களா கேட்டாங்கன்னா ஐ சஜஸ்ட், பிகாஸ் குட் கொலாஜின் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் குவைட் எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கே தெரியும், ஒரு மந்த்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 to 4K கண்டிப்பாக அது வந்துடும். ஆல்ரெடி நம்ம ஸ்கின் கேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் டு த காஸ்ட். மாதத்தே ஒரு 6,000 7,000 we shouldn't be burning our pockets with. கரெக்ட் மேம். ஏன்னா என்னோடது பார்த்தீங்கன்னா 2400 சம்திங். ஸோ அஃபோர்டபிலிட்டி ஒரு இஷ்யூ இல்லை. அண்ட் ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கிறீங்கன்னா சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். கரெக்ட். நானுமே அப்படி தான் மேம், டெய்லியே எடுத்துக்க மாட்டேன். பட் என்னோட ஃபுட் ரொட்டீனில் நான் என்னைக்கு லேகாக ஓகே இன்றைக்கி இதை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படி அப்போ தான் ஆட் பண்ணுவேன். சப்ளிமெண்ட்டே வந்து சில பேர் மெயின் கோர்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவேன். மேம் இந்த ஃபாலோவரோட கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் வந்து இந்த சீபம் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்றதுனால, அப்படி சீபம் ப்ரொடக்ஷனே கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் அதுக்கு மெடிகேஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் சீபம் செக்ரெட் ஆகிறது நார்மல் தான். தட்ஸ் ஹெல்த்தி ஃபார் யோர் ஸ்கேல்ப் அண்ட் ஃபார் யோர் ஸ்கின். அது நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய சீபம்க்கு ப்ரொடெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் அகேன் டேண்ட்ரஃப்மே நார்மல் தான். டேண்ட்ரஃப் நம்ம க்யூர்லாம் பண்ணவே முடியாது, நம்ம கண்ட்ரோல் தான் வச்சுக்க முடியும். மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் டேண்ட்ரஃப் இருக்கும்.
உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு சிம்டம்ஸ் கொடுக்குதுன்றது இட் வில் வேரி பிட்வீன் பீப்புள். ஓகே, ஸோ டேண்ட்ரஃபை க்யூர் பண்ண யாருமே எய்ம் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது, இரிட்டேஷன் கொடுக்குது, இச்சிங் கொடுக்குது, ரொம்ப ஃப்ளேக்கிங் இருக்குது அப்படின்னா ரீச் அவுட் டு அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஒரு ஷாம்பூ லோஷனை கொடுப்பாங்க, யூ ஷுட் பி ஓகே, நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அகைன் டேண்ட்ரஃப் ஷாம்பூ லைஃப் லாங் யூஸ் பண்ணுமா? நாட் லைக் தட். ஃபார் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வைல் டேண்ட்ரஃப் இஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல், நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கலாம். பேஸ்ட் ஆன் நீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணி தலை குளிச்சிக்கலான்றது எடுத்துக்கலாம். எஸ், ஷாம்பு வந்து உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃபுக்கு உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குதுன்னா அதுக்கான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு டம்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஷாம்புன்னு சொன்னும் போது நம்ம போன பாட்காஸ்ட் வீடியோவில் ஒரு இன்க்ரீடியன்ட் சொன்னீங்க. நான் ஒரு ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து வீடியோவாக போடுறேன் அந்த ஷாம்புவை பற்றி. மேம் இப்போ இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நல்ல பயங்கர மார்க்கெட்டிங்காக இருக்குது மேம். நான் ஒரு வீடியோ பர்டிகுலராக போட்டேன், எந்த பிராண்டையும் நான் மென்ஷன் பண்ணி போடலை. பட் சில பேர் வந்து அதை தப்பாக எடுத்துகிட்டு இந்த பிராண்டை சொல்கிறீங்க, நான் நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க. நான் இங்கேயே தான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அதை விட கம்மியான காஸ்ட்லேயே வந்து அதே கீ இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை நான் சொல்ல வந்தேன். தப்பாக ரீச் ஆகிருந்தது, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேம் ஒரு பர்சனல் கேள்வி, உங்களோட ஸ்டோரியை வந்து நான் நோட் பண்ணுவேன். அதில் வந்து ஒரு டப்பர் வேரில் ஒரு கிளாஸில் வந்து ஏதோ பச்சை கலரில் குடிக்கிறீங்க, என்னது அது? முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரையா? சரி, முருங்கைக்கீரை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனில் எல்லாருக்கும் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டோஸில் எடுத்துக்கலாம், எப்போ, எந்த டைமில் எடுத்துக்கலாம்? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் வந்து ஒரு நேச்சுரல் மொரிங்கா பவுடர் வச்சோ இல்லை நேச்சுரல் மொரிங்கா லீவ்ஸ் வச்சு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும். நான் 3 times வீக் எடுத்துருவேன். ஓ சூப்பர் மேம். கால்சியம், இட்ஸ் பேக்ட் வித் அயர்ன், கிரேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஓகே, ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பிடிக்காது, பட் அதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட குவான்டிட்டி நீங்கள் அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துப்பீங்க? எனக்கு அந்த கான்சன்ட்ரேட்டை நான் எடுக்க முடியாது, அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காதனால. ஸோ ஐ டைலூட் வித் வாட்டர் அ லாட். ஸோ அந்த பெரிய கிளாஸ் பார்க்குறது ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் திக் மொரிங்கா இல்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பட் எஸ், 3 times a week மொரிங்கா எடுத்துருவேன். சில விஷயங்கள் கசப்பாக இருந்தாலும் அது அமிர்தத்துக்கு சமன்றது மாதிரி இருக்க போல் இருக்கு. சரி, பட் நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மேம். நான் என்னோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக. நான் இப்போ எல்லா கொஷனும் கவர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக முடியை பற்றி பேசலைன்னா திட்டுவாங்க ஆடியன்ஸு. அவங்களுக்கு முடியை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எடுத்துச்சு. நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம அந்த கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிடலாம். மேலும் நம்ம ஜிஎஃப்சி சீரீஸ் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த வீடியோ இப்போ தான் நல்ல ரீச் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சுருந்தேன், அதை ரீச் பண்ணிவிட்டு அடுத்த இது பண்ணலான்னு. ஸோ உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டுக்காக நெக்ஸ்ட் வீடியோ வெயிட்டிங். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஷூட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே செம்ம எங்கேஜிங்காக இருந்திருக்கும். முக்கியமாக எங்களால் முடிஞ்ச நாலேஜை நான் வந்து கேட்டிருக்கேன், மேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை உங்கள் லைஃப் ஸ்டைலில் இன்கார்பரேட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த டிகிரிஸில் இருந்தால் அட்லீஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இந்த டிகிரிஸில் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு பாட்காஸ்ட்டில் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யுகா வைப்ஸ் அண்ட் டாக்டர் அபிராமி. தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.